மீன்பிடி தடைக்காலம் நிறைவடைந்த நிலையில் மீன்பிடிக்க கடலுக்கு சென்ற ராமேஸ்வரம் மீனவர்கள் மீது நடுக்கடலில் இலங்கை கடற்படையினர் தாக்குதல் நடாத்தி விரட்டி அடித்ததாக கரை திரும்பிய மீனவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் மீன்பிடி தடைக்காலம் முடிந்து மீன்பிடிக்க வந்த மீனவர்களுக்கு எதிர்பார்த்த மீன்பாடு இல்லை என வேதனை தெரிவித்துள்ளனர். தமிழக அரசால் ஆண்டுதோறும் அமல்படுத்தப்படும் மீன்பிடி தடைக்காலம் கடந்த ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி தொடங்கி ஜூன் மாதம் 14ஆம் தேதி நள்ளிரவுடன் நிறைவடைந்தது. மீன்பிடி தடைக்காலம் நிறைவடைந்த நிலையில் ராமேஸ்வரம் பகுதி மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல கடந்த திங்கட்கிழமை தயாரான நிலையில் வங்கக்கடலில் வீசிய சூறைக்காற்று காரணமாக மீன்பிடி அரசால் மீனவர்களுக்கு வழங்கப்படும் மீன்பிடி அனுமதி சீட்டு ரத்து செய்யப்பட்டது. இதனை அடுத்து மீன்பிடி தடைக்காலம் முடிந்து 64 நாட்களின் பின் நேற்று ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து 400க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் 5000த்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். மீனவர்கள் கச்சத்தீவுக்கும் தனுஷ்கோடிக்கும் இடையே மீன் பிடித்துக் கொண்டிருந்த போதும் அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக மீனவர்களை விரட்டி அடித்ததாகவும் ஒரு சில படகில் இருந்த மீனவர்கள் மீது தாக்குதல் நடாத்தியதாகவும் சொல்லப்படுகின்றது. இதனால் பெருத்த நஷ்டத்துடன் கரை திரும்பி சென்றதாக மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் தடைக்காலம் முடிந்து மீன்பிடிக்க வரும் மீனவர்களுக்கு இறால், நண்டு, கணவாய் உள்ளிட்ட வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் மீன்கள் அதிக அளவு கிடைக்கும். ஆனால் மீன்பிடி தடைக்காலத்தின் போது இயந்திரம் பொருத்தப்பட்ட நாட்டுப்படகு மீனவர்கள் மீன்பிடியில் ஈடுபட்டதால் தடைக்காலம் முடிந்து மீன்பிடிக்க வந்த விசைப்படகு மீனவர்கள் எதிர்பார்த்த மீன்பாடு இல்லை என்று தெரிவித்தனர். இதனால் படகு ஒன்றுக்கு சுமார் 50,000 முதல் 70,000 ரூபாய் வரை நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்துள்ளனர். இதேவேளை மீன்பிடி தடைக்காலம் நிறைவடைந்த நிலையில் இலங்கை கடல் எல்லைக்குள் சட்டவிரோதமாக நுழைந்து மீன்பிடியில் ஈடுபடும் மீனவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என கடல் தொழில் அமைச்சர் தெரிவித்ததோடு கடற்படையினரின் உதவியுடன் இந்திய மீனவர்களின் வருகையை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுப்பதாக வடக்கு மீனவ அமைப்புகளின் பிரதிநிதிகளுடனான சந்திப்பின் போது அவர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும்.